வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் அட்டை கம்பெனிலேருந்து மணிமங்கலம் போகக்கூடிய ரோடு சண்முக நகர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு அட்டை கம்பெனிலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மணிமங்கலம் போகும்போது ஆஞ்சநேயர் கோயில் வரும். ஸோ ஆஞ்சநேயர் கோயிலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. ஸோ இப்போ டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பர் ப்ராப்பர்ட்டி இது. ஆக்சுவலாக நான் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த முழு செடி இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தோம்னா 40க்கு 80 3200 ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங்கு. இது ஒரு நல்ல ஒரு 30 அடி ரோட்டில் ப்ராடான ஒரு ரோட்டில் தான் இந்த சொத்தானது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1400 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். பக்கத்தில் ஒரு வீடு தாங்க வந்திருக்கு. இங்கே ஒரு வீடு இப்போ கட்டியிருக்காங்க. இதை தாண்டிங்களா ஒரு 100 200 300 மீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் வீடுகள்லாம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறவங்க கண்டிப்பாக வாங்குங்க, சரிங்களா? நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 6-7 பிளாட் தாண்டி பார்த்தோன்னா அந்த பக்கம் ஒரு காவா ஒன்று இருக்குது, தண்ணி போகிற காவா. ஸோ பெரிய காவா இல்லை, அது ஒரு சின்னதாக ஒரு காவா தான் வரும். இதோட பிளாட்லேருந்து பார்த்தோன்னா ஒரு 4-5 பிளாட் பேக் சைடில் பார்த்தோன்னா அந்த பக்கம் அந்த காவா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்படியே கண்டினியூட்டி ஆகும். ஸோ பக்கத்தில் பார்த்தோன்னா இது ஒரு பெரிய ஒரு லேஅவுட்ன்றதால பார்த்தோன்னா பார்க் இதெல்லாம் பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் நம்ம வரும்போது பார்த்தோன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெரிய பெரிய பார்க்கெலாம் வரக்கூடிய இடம் தான் இது. ஸோ திரும்பவும் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க கூகுள் லொக்கேஷனும் அனுப்புகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் காம்பவுண்டு போட்டு வச்சுருங்க. ரேட்டு கண்டிப்பாக க்ரோத் ஆகும். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா அந்த பக்கம் பார்க்கும்போது சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நடமாடக்கூடிய இடமே இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்கவுங்க பிளாட்டை வந்து ரீசேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உள்ளே வரும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நிறைய பிளாட்டெல்லாம் பார்த்தோன்னா மஞ்சள் கலர்லாம் அடித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுது, சரிங்களா? ஸோ பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் தான், நல்ல ப்ரைஸ் தான், ரேட்டு கண்டிப்பாக க்ரோத் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கிற சைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு விட்ட இடம். இதில் வந்து பார்த்தோன்னா முன்னாடி எல்லோரும் குப்பை கொட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அது எதுவுமே இப்போ இல்லை. ஸோ பழைய குப்பைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா அப்படியே பார்க்கான விட்டுறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேஅவுட்டில். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த குப்பை இருக்கிறதால கொஞ்சம் யோசிப்பாங்க, ஐயோ இப்போ குப்பை கொட்டுறாங்களா அப்படின்னு. குப்பை கண்டிப்பாக கொட்டியிருக்காங்க. நிறைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே ஆள் இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னா அங்கே அந்த இடத்துல எந்த குப்பைனாலும் கொட்டுவாங்க, என்னாலும் பண்ணுவாங்க. பட் இப்போ ரெசிடென்ஸில் ஆக ஆக இந்த பக்கம் அலோவ் பண்ணவே இல்லை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் அந்த குப்பையை தான் தூக்கி எல்லாத்தையும் உள்ளே திரும்பி கூட்டிட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக அங்கே காவா வரும்னு சொன்னாங்க, எங்கே வரும்னு தான் தெரில. அது வந்து இந்த நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதை கிளியராகவே உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அங்கே வந்தேன். இல்லைங்க, எங்கேயும் காவா இருக்கிற மாதிரி தெரியலிங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும், இது காவா சம்மந்தமான இடம் இல்லை, பார்க்குக்கான ஸ்பேஸ் இது. நேரில் வந்து பாருங்கள், இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொட்டின குப்பையா இல்லைன்றதை நேர்லேயும் வந்து பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணலாங்க நீங்கள். இமயம் டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அதே போல் பார்த்தோன்னா ரேட்டை மேலே வச்சு பேசுகிறது இதெல்லாம் இல்லைங்க, கமிஷனுக்காக மாதிரி தான். நமக்கு தேவை 2% கமிஷன், அவ்வளோதான். உங்களுக்கான சொத்தை பார்த்தீங்கன்னா எனக்கான சொத்து வாங்கினா நான் எப்படி பார்ப்பணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்து கொடுப்பேன். நல்லா க்ரோத் ஆங்க, இன்வெஸ்ட் பண்ணி வைங்க, நம்பி வாங்க, ஏன்னா நம்பி வாங்குங்க. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.